வெல்கம் டு ஸ்டார் கிச்சன் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே ஸ்பைசியான, ரொம்பவே க்ரன்ச்சியான, ரொம்பவே டேஸ்டான, ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய சில்லி கார்ன் பிரெட் எப்படி செய்யலான்னு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். பவுலில் 1 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள், சிறிதளவு உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி கட்டியே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கட்டியே இல்லாமல் நல்லா லிக்விடாக கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ நான் ப்ரெட்ஸை ஒரு ப்ரெட்டில் இருக்கக்கூடிய சைடில் இருக்கக்கூடிய கார்னர்ஸ்லாம் கட் பண்ணிவிட்டு ஒரு 4 பீஸாக ஒரு ப்ரெட்டை 4 துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரியே கார்ன்ஃப்ளெக்ஸ் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம நார்மலாக ஸ்டோர்ஸில் கிடைக்கக்கூடிய கார்ன்ஃப்ளெக்ஸ் எடுத்தாலும் சரி, இல்லை கெலாக்ஸ் கார்ன்ஃப்ளெக்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, ஒரு பிளேட்டில் அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சால்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இந்த கார்ன்ஃப்ளெக்ஸை நல்லா கையை வச்சு நல்லா நுணுக்கி விட்டுக்கோங்க. நல்லா கையை வச்சு நல்லா நுணுக்கி விட்டுக்கோங்க. இதை மிக்ஸி ஜார்லலாம் சேர்த்து பொடி பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம அந்த ப்ரெட் மேலே கோட் பண்ணும்போது அதுதான் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். அதனால் கையை வச்சே நல்லா நுணுக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய ப்ரெட் ஸ்லைசஸை நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய மாவில் நல்லா டிப் பண்ணிவிட்டு இந்த கார்னில் நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே எல்லா ப்ரெட்டையும் இதே மாதிரியே கார்னில் நல்லா இது பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நல்லா அதோட ஒட்டுற அளவுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரியே எல்லா ப்ரெட்டையும் நான் செஞ்சு வச்சுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மேலே நம்ம சேர்த்துருக்கக்கூடிய கார்ன் நல்லா கிறிஸ்பியாக நல்லா ஒட்டிடுச்சு. இப்போ ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்ட உடனேவே ஒரு 2 to 3 மினிட்ஸ்லேயே நம்ம உடனேவே செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கும். நல்ல ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ இதை 2 சைடும் நல்லா திருப்பி விட்டுக்கலாம். இது ரொம்பலாம் எண்ணெயெல்லாம் குடிக்காதுங்க. நம்ம மேலே கார்ன்ஃப்ளெக்ஸ் சேர்த்துருக்கனால ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்குமே தவிர ரொம்ப ஆயிலெலாம் குடிக்காது. அப்போ இருக்கும்போது சீக்கிரமாகவே வெந்துடும் கூட. ஏன்னா நம்ம ப்ரெட்டில் தானே செய்கிறோம், அதனால் சீக்கிரமாகவே வெந்துடும். ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குங்கள. ஒரு டீ போடுற டயத்துலேயே நம்ம இந்த ஸ்நாக்ஸை செஞ்சிடலாம். உடனேவே இதை ஸ்நாக்ஸாக நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துர்லாங்க. அதனால் இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளுடைய சில்லி கார்ன் பிரெட் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம இதை பிளேட்டுக்கு எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எந்த ரெசிப்பியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட்டே நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபி செஞ்சு காமிச்சிருக்கோம். பார்க்காதவங்க அதையும் பாருங்கள். தேங்க்யூ.